திருச்சூலத்தில் நள்ளிரவில் தூங்கிக் கொண்டிருந்த இரு வாலிபர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பல்லாவரம் அருகே திரிசூலத்தில் நள்ளிரவில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த ஆறுமுகம் மற்றும் சந்தோஷ் ஆகிய இருவரை மர்ம கும்பல் கொடூரமாக வெட்டி கொலை செய்துள்ளது. தகவலின் பேரில் அங்கு விரைந்த போலீசார் இருவரது உடல்களையும் மீட்டு விசாரணை நடத்தினர். மேலும் கொலை செய்யப்பட்ட இருவரில் ஒருவரான ஆறுமுகம் என்பவர் ஏற்கனவே ஒரு கொலை வழக்கில் தொடர்புடையவர் என்பதால் இது பழிக்கு பழி வாங்க நடந்த கொலையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். 2026 ஸ்டாலினே முதலமைச்சர் ஆவார் என்று திராவிட கழக தலைவர் கி. வீரமணி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுவில் நடைபெற்ற திராவிடர் கழக பொதுக்கூட்டத்தில் பேசிய கழக தலைவர் கி. வீரமணி, தமிழகத்தில் எப்போது தேர்தல் வந்தாலும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் மீண்டும் ஆட்சி அமைப்பார் என்று கூறினார். மேலும் ஆளுநர் ரவி மற்றும் மத்திய அரசின் செயல்பாடுகளை விமர்சித்த அவர், விஜய் போன்றவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிப்பதை மக்கள் நம்ப வேண்டாம் என்றும், திராவிட மாடல் ஆட்சியே பெண்களுக்கு பாதுகாப்பு தரும் என்றும் பேசினார். இன்னும் 3 நாட்களிலே இங்கே தேர்தல் என்று அறிவித்தாலும், எப்படி அறிவித்தாலும், அப்படி நடந்தால் மீண்டும், அப்படி நடந்தாலும், என்றைக்கு நடந்தாலும் மீண்டும் வரப்போகிற ஆட்சி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் கோட்டைக்கு போகிற முதலமைச்சர் யார் தான்? அவர்தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் என்று அவர் படிக்கப் போகிறார். அடிக்கடி மோடி வருவார், அமித்ஷா வருவார், மோடி வருவார், ஸ்டேட் வருவார், நாடு வருவார், எல்லாருக்கும் வருவார். ஆனால் நீங்கள் எது வந்தாலும் இங்கே ஓட்டுக்களை தருவாரா என்றால் தருவார் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் அது ஒருபோதும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில நடக்காது. சுவாமிமலை முருகன் கோயிலில் அமைக்கப்பட்ட மின்தூக்கி திறப்பு நிகழ்ச்சியின் போது அவை வேலை செய்யாததால் அமைச்சர்கள் அதிருப்தி அடைந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் சுவாமிமலை முருகன் கோவிலில் 3.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட புதிய மின்தூக்கிகளை அமைச்சர் சேகர்பாபு திறந்து வைக்க வந்தார். அப்போது மின்தூக்கி திடீரென வேலை செய்யாமல் நின்றதால் அங்கிருந்த அமைச்சர்கள் சேகர்பாபு மற்றும் கோவி செழியன் ஆகியோர் ஆத்திரமடைந்து சம்பந்தப்பட்ட ஊழியர்களை கடிந்து கொண்டனர். பின்னர் ஒரு மின்தூக்கி சரி செய்யப்பட்டு அமைச்சர்கள் மேலே சென்று ஆய்வு மேற்கொண்டனர். கூடலூரில் காட்டு யானை தாக்கி இருவர் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் இருவரது உடல்களும் மீட்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள காரக்குண்டு கிராமத்தைச் சேர்ந்த அப்பி மற்றும் ரவி ஆகிய இருவரும் நேற்று இரவு வீடு திரும்பிக் கொண்டிருந்த நிலையில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய காட்டு யானை அவர்களை தாக்கியுள்ளது. இதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். இன்று காலை அவர்களது உடல்களை கண்டெடுத்த வனத்துறையினர் மற்றும் போலீசார் இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தென்காசியில் திருமணத்திற்கு மறுத்த பெண் ஊழியருக்கு பள்ளி வாசலிலேயே கத்திக்குத்து நிகழ்ந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி அருகே தனியார் பள்ளியில் பணிபுரியும் பெண் ஊழியரை சுரேஷ் என்ற இளைஞர் ஒருவர் பள்ளி வாசலில் வைத்து கத்தியால் அவரது கழுத்தில் குத்தியது பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கணவரை பிரிந்து வாழும் அப்பெண்ணை திருமணம் செய்து கொள்ள சுரேஷ் கேட்டதாகவும் அதற்கு அவர் மறுத்ததாலும் இந்த தாக்குதல் நடந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் காயமடைந்த பெண் நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் தாக்குதலில் ஈடுபட்ட சுரேஷை இலத்தூர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஊத்தங்கரை அருகே முதியவரை கொலை செய்துவிட்டு மூதாட்டியிடம் பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்ட புகாரின் பேரில் மர்ம நபர் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே உபக வலசையை சேர்ந்த 70 வயதான கண்ணப்பன் மற்றும் அவரது மனைவி சென்னம்மாள் தங்களது தோட்டத்தில் வசித்து வந்தனர். நள்ளிரவில் வீட்டுக்கு வெளியில் உறங்கிக் கொண்டிருந்த கண்ணப்பனை மர்ம நபர் ஒருவர் தலையில் தாக்கி கொலை செய்துள்ளார். அப்போது முதியவர் கண்ணப்பன் அலறல் சத்தம் கேட்டு வெளியே வந்த மூதாட்டி சென்னம்மாளை அந்த நபர் வீட்டுக்குள் இழுத்து சென்று பாலியல் வன்புணர்வு செய்ததாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து சென்னம்மாள் மீட்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சிங்காரப்பேட்டை போலீசார் இதுகுறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். நாங்க வரமாட்டோம் சொல்ல மாட்டோம், உங்களுக்கான சப்போர்ட் நாங்க கண்டிப்பா பண்ணுவோம். ஆனா எங்களுக்கு உண்மையா எங்க தாத்தா எப்படி இறந்தாரு, எதனால இறந்தாரு, யாரு பண்ணதுன்னு கண்டிப்பா எங்களுக்கு தெரியணும் சார். அவனுக்கான தண்டனை கண்டிப்பா நீங்க என்ன பண்ணாலும் சரி, 1000 பேர் வர கண்டிப்பா வர வந்து சாட்சி சொல்லுவோம் சார். நீ தனியா அனாமதா படுத்திருந்த மனுஷனை கட்டில இருந்த மனுஷனை அடிச்சு இன்னைக்கு அங்கே உயிர் போனாலும் பண்ணிருக்காங்க. நீங்க பாட்டு படுத்து 10 மணில இருக்கு. ஆனா அதுக்கு பண்ற வயசு
அப்ப எங்க வயசு எப்படி சார் அந்த ஊர்ல நடமாடுறது சார்? அந்த ஊர்ல வந்து ஆள் நடமாட்டம் சரியில்லைங்க சார், அந்த ஏரியா சரியில்லைங்க சார். கண்டிப்பா ஒரு வாரத்துக்கு ஒரு நாளாவது அந்த இடத்துல ரவுண்ட் காமிச்சாங்க, என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க. அந்த வழியில சார் என்ன சொல்ல வரேன்னு விடுங்க சார் கொஞ்சம் தயவு செஞ்சு. தளபதி நகர் போற வழியில ஒரே இடம் இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் பாட்டில் தான் செல்லுது. ஒரே ஆள் இல்லாம வண்டி நிப்பாட்டுறாங்க, பிடிக்கிறாங்க. அந்த லைன்ல நிறைய பிரச்சனை நடக்குது. அதேதான் போயிடுச்சு. எங்க தாத்தா போனவே திரும்ப வர போறதில்ல. நாளைக்கு வந்து இந்த மாதிரி உயிர் அந்த பக்கம் எதுவும் போகக்கூடாது. நகை காணாமல் போன வழக்கை முடிக்க சம்மதம் தெரிவித்துள்ளதாக புகார்தாரர் நிகிதா தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக நிகிதா அளித்த நகை திருட்டு புகாரில் நகைகளை கண்டுபிடிக்க முடியாததால் வழக்கை முடிப்பதாக சிபிஐ தெரிவித்தது. மதுரை நீதிமன்றத்தில் ஆஜரான நிகிதா இதற்கு சம்மதம் தெரிவித்ததை தொடர்ந்து வழக்கு முடுக்கி வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நிகிதா, தான் புகார் அளித்த நபர் இறந்துவிட்டதாலும் போதிய சிசிடிவி ஆதாரங்கள் இல்லாததாலும் குடும்ப சூழ்நிலை கருதி நீதிமன்றத்திற்கு அழைவதை தவிர்க்க இந்த முடிவை எடுத்துள்ளதாக நிகிதா கூறினார். இதுல வந்து சிபிஐயோட ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருக்காங்க. அதுக்குரிய அவங்க என்னன்னா இதுல வந்து எந்த லீடும் கிடைக்கல, அதனால க்ளோஷர் பண்ணலாம், நாம அக்செப்ட் பண்ணிக்கிட்டா, அதாவது நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க நோட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் படிச்சு பார்த்தேன். ஸோ அவங்களோட ஃபுல் எஃபர்ட்ஸும் இதில் போட்டாங்கன்றது நல்லாவே தெரியும். 100% எஃபர்ட் வந்து சிபிஐ போட்டாங்க. நிறைய வந்து அவங்க நான் பர்சனலாகவே கேட்டுட்டு ஒரு நகை அடகு கடையில் கூட அவங்க ஃபுல்லாக செக் பண்ணியிருக்காங்க பக்கத்து ஊர்களில் இருக்கு. ஸோ இது வந்து ஏன் கிடைக்கல அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. ஏன்னா அந்த பார்க் நாங்களும் ஸோ தேர்ஸ் நோ லீடுன்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. ஆனால் புகார் வந்து உண்மைதான், நகை தொலைஞ்சது உண்மைதாங்கிறது கண்டிப்பாக தெரியுது. ஸோ இதை வந்து க்ளோஷருக்காக நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா என்ன, இல்லை வழக்கு நடத்தணுமான்னு கேட்டாங்க. ஸோ தேர் ஆர் டோட்டலி 2 ரீசன்ஸ். எனக்கு வந்து ஒன்று, அவங்க யார் மேலே நம்ம கம்ப்ளைண்ட் சந்தேகப்பட்டு கொடுக்குறோமோ அவங்க இறந்துட்டாங்க. ஸோ இந்த வழக்கு நடத்தி திரும்ப அந்த நகையே கிடைச்சாலுமே நம்ம அதை போடக்கூடிய ஒரு வேதனையான சூழ்நிலை தான் நிறைய நடந்துட்டனால அந்த ஒரு இது இல்லை. ஸோ இன்னொன்று வந்து நான் வயசான அம்மாவை வச்சுட்டு வேலைக்கு போயிட்டுருக்கேன். இதில் நம்ம கோர்ட்டுக்கு அலைஞ்சிட்டே இருக்கிற சூழ்நிலையும் பர்சனலாக இல்லை. நெல்லையில் இரட்டை கொலை சம்பவத்தில் 8 நாட்கள் போராட்டத்திற்கு பின்பு ஜான் என்பவரின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே பெரும்புத்து பகுதியில் இரட்டை கொலை சம்பவத்தில் உயிரிழந்த ஜான் என்பவரது குடும்பத்தினருக்கு அரசு சார்பில் வீட்டுமனை பட்டா மற்றும் நிவாரண உதவிகள் உறுதியளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து 8 நாட்களாக நீடித்த போராட்டம் கைவிடப்பட்டது. பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஜானின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பிறகு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு சொந்த ஊரான பெரும்பத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு நல்லடக்கம் செய்யும் பணிகள் தொடங்கியது. பழனியில் நண்பர்களுடன் கிணற்றில் குளிக்க சென்ற 10ஆம் வகுப்பு பள்ளி சிறுவன் நீரில் மூழ்கி உயிரிழந்தது அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ஆயக்குடியில் உள்ள தனியார் கிணற்றில் திருப்பூரை சேர்ந்த பள்ளி சிறுவன் தமிழ் என்பவர் நண்பர்களுடன் குளிக்கச் சென்ற போது நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். தீயணைப்புத் துறையினர் சுமார் 5 மணி நேரம் போராடி நள்ளிரவில் சிறுவனின் உடலை மீட்டதோடு இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.